Taste the Daily. அண்மை செய்தி. திருநெல்வேலி மாவட்டம் பாளையங்கோட்டையில் 17 வயது கல்லூரி மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த புகாரில் தற்காலிக பேராசிரியர் போக்சோ வழக்கில் சிக்கினார். அதன் விவரங்களை வழங்குவதற்காக நமது தலைமை செய்தியாளர் முனைவர் ஜெயக்குமார் இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். வணக்கம் ஜெயக்குமார், விவரங்கள். வணக்கம் சைது. திருநெல்வேலி மாவட்டத்தில் பாளையங்கோட்டை பகுதியிலே புகழ்மிக்க சேவியஸ் கல்லூரி என்கிற அரசு உதவி பெறக்கூடிய கல்லூரி இயங்கி வருகிறது. மிக பெயர் பெற்ற அந்த கல்லூரிக்கு தரைக்குறைவை ஏற்படுத்தும் விதமாக தற்காலிக பேராசிரியர் பிரைட் என்பவர் அந்த பள்ளியிலே படிக்கக்கூடிய 17 வயது கல்லூரி மாணவியை பாலியல் சீண்டலில் ஈடுபட்டதாக போக்சோ வழக்கில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. திருநெல்வேலி மாவட்டம் பாளையங்கோட்டை அருகே இருக்கக்கூடிய சேவியஸ் கல்லூரி என்று சொல்லப்படுகின்ற தனியார் கல்லூரியில் பிரைட் ஜூவட்ஸ் என்கிற 34 வயது மதிக்கத்தக்க தற்காலிக பேராசிரியராக திருநெல்வேலி மாவட்டம் முன்னீர்பள்ளம் அருகே இருக்கக்கூடிய மருதகுலத்தைச் சேர்ந்த வணிகவியல் துறை தற்காலிக பேராசிரியராக இவர் பணியாற்றி வருகிறார். அதே கல்லூரியில் 17 வயது மதிக்கத்தக்க மாணவிக்கு தொடர்ந்து பாலியல் சீண்டல் அளித்ததாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக பாலியல் சீண்டலுக்கு உள்ளான மாணவி அளித்த புகாரினுடைய அடிப்படையில் பாளையங்கோட்டை அனைத்து மகளிர் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து போக்சோ சட்டத்தின் கீழே வழக்கு பதிவு செய்யப்பட்டு அந்த வணிகவியல் துறையினுடைய தற்காலிக பேராசிரியர் பிரைட் ஜூவட்ஸ் என்கிற 34 வயது மதிக்கத்தக்க அவரை கைது செய்து போக்சோ சட்டத்தின் கீழ் சிறையில் அடைத்திருக்கிறார்கள். இந்த சம்பவம் அந்த பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. அந்த சேவியஸ் கல்லூரி என்று சொல்லப்படுகின்ற அந்த தனியார் கல்லூரி திருநெல்வேலி மாவட்டத்திலே பல்வேறு துறைகளுக்கு முன்னுதாரணமாக பல்வேறு துறைகளை முன்னெடுத்து வரக்கூடிய ஒரு கல்லூரியாக இருக்கிறது. நாட்டார் வழக்காற்றியல் துறையில் பல்வேறு சிறப்புகள் கொண்ட ஒரு கல்லூரியாகவும் பல்வேறு பேராசிரியர்கள் அந்த கல்லூரியிலே பணியாற்றியதும் குறிப்பிடத்தக்கது. அப்படிப்பட்ட ஒரு கல்லூரியிலே ஒரு மிகப்பெரிய தலைக்குனிவை ஏற்படுத்துகிற விதத்தில் இன்றைக்கு ஒரு தனியார் அந்த உதவி பெறக்கூடிய அந்த கல்லூரியிலே தற்காலிக பேராசிரியர் இது போன்ற ஒரு பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்டிருக்கிறார். தொடர்ந்து பள்ளிகள் முதல் கல்லூரிகள் வரை பல்கலைக்கழகங்கள் வரை திமுக ஆட்சியில் பாலியல் வன்கொடுமைகளும் பாலியல் பலாத்காரங்களும் கூட்டு பாலியல் வன்கொடுமைகளும் பாலியல் சீண்டல்களும் தரைவிரித்து ஆடுவதால் பெற்றோர்களும் மாணவர்களும் என்ன செய்வது என்று தெரியாமல் திகைத்து போய் இருக்கிறார்கள். தொடர்ந்து நாள்தோறும் இது போன்ற பாலியல் வன்முறை வெறியாட்டங்கள் என்பது தமிழகத்தில் உச்சகட்டத்தை எட்டியிருக்கிறது. இதுபோன்று சம்பவங்களில் ஈடுபடக்கூடியவர்களை காவல்துறையினர் இரும்பு கரம் கொண்டு அடக்கப்பட வேண்டும் என்பதே அந்த பாதிக்கப்பட்டவர்களுடைய எதிர்பார்ப்பாக இருப்பது குறிப்பிடத்தக்கது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஜெயக்குமார்.